அவன் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா உற்சாக மனதோடு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
மாம்சத்தை ஆண்டவரே உடைய மாம்சத்தை கிழித்து பிதாவோடு ஒப்புரவாய் மாற்றி நீங்கள் ஆண்டவரையா ஸ்தோத்திரிக்கிறப்பா. உமக்கே இந்த துதிகளை கனத்தை மகிமையை மேன்மையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசுப்பா எங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்தீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே, ஆமாம் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். உயர்ந்த செல்வாக்கில் இருக்கிறதான ஜனங்கள் ஆமென் தோத்திரம் அவர்கள் ஸ்தானத்தை விட்டு அவர்கள் இறங்க மாட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஆமென் தோத்திரம் அவர் கடவுளாக இருந்த பொழுதும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் அவர். அவன் சர்வ சேனைகளின் மீது அதிகாரம் படைத்தவர். அவன் தோத்திரம். அவரை போல அவர் இருந்து வரும் இருக்கிறவரும் வருகிறவருமான கர்த்தர். ஆமென் ஸ்தோத்திரம். சேனைகளின் அதிபதியான கர்த்தர். தேவதூதர்கள் போற்றிடும் ஆண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்து நமக்காய் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமென் தோத்திரம். அவர் தாயை போல நம்மை தேற்றுகிற தெய்வம், ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் நம்ம கண்கள் எல்லாம் மூடி ஹல்லேலூயா ஷஹது நமர ஹல்லேலூயா மக்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம் கண்கள் எல்லாம் மூடின நிலைமையில ஆமென் தோத்திரம். ஹல்லேலூயா. நம் நினைத்து பார்ப்போம் கர்த்தர் ஆமென் தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். யோசித்து பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் தள்ளாடின உலகங்களை கர்த்தர் நம்மை அவன் பலப்படுத்தினாரே. ஸ்தோத்திரம். பாவம் செய்த போது அவரை நோக்கடித்த போது ஆமென் ஸ்தோத்திரம் நம் பலவீனங்கள் மத்தியில கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்தி வந்தாரே. ஆமென் ஸ்தோத்திரம். பாவ சேற்றில இருந்து நம்மை தூக்கி விட்டு அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றினாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை போல நம்மை நேசிக்க, அவரை போல ஆமென் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நடந்து வர ஆமென் தோத்திரம். அந்த உலகத்துல அவரை போல அன்பான தெய்வம் ஒருவருமே இல்லை. ஆமென். நம்மை அவருடைய உள்ளங்களில வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு ஆமென் வானத்திலும் பூமியிலும் சகல ஆமென் மனிதர்களிலும் மேலான விலையேறப்பட்ட மாசற்ற அன்பு. ஹல்லேலூயா. அவன் கண்களை மூடி ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழங்களிலிருந்து தாயை போல தேற்றுகிறது என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உள்ளத்துல வரைந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே ஸ்தோத்திரம், கழங்காதீங்க. இருதயத்தில் இருக்கிற ஸ்தோத்திர பயங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. என் ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலைவெளியில ஒரு புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை தாயை போல தேற்றுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பனை போல எங்களை சுமக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஆகாரை போல வனாந்தரத்துல எங்கு போவேன் என்று தெரியாம அலைகிறதான சூழ்நிலைகளை கர்த்தர் ஆகாருக்கு ஒரு வழியை உண்டாக்கின கர்த்தர் இந்த காலைவெளியில உங்களுக்கும் அவர் பெரிய ஸ்தோத்திரம் ஒரு வழியை திறந்து ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவா. ஸ்தோத்திரம். முடிந்த தலைமையில கையை வச்சு ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணுங்க என்று சொல்லலாமா? தோத்திரம். தலைமையில கையை வச்சு தோத்திரம் என்ன பிளஸ் பண்ணுங்க டாடி. தோத்திரம். என்னுடைய குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க. தோத்திரம். என்னுடைய குழந்தைகளை அல்லது என்னுடைய கணவனை மனைவியை பிளஸ் பண்ணுங்க. என்னுடைய குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லலாமா? அப்படியே சொல்லுங்க. சொல்றோம். எங்களுடைய பட்டணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல கூட ஸ்தோத்திரம் இந்த தேசத்துல நடக்கிற இப்படிப்பட்டதான கொள்ளை வியாதியின் என்று கர்த்தர் நம்ம எல்லாம் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருபடி ஸ்தோத்திரம் மத்தியில் இருக்கிற பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெர்மனியை முகத்தை தேடி ஆண்டவரே தங்கள் பொல்லாத வழிவிட்டு திரும்பினார் பரலோகத்திற்கு. நான் அவர்களுக்கு ஆண்டவரே பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கட்டளிடுவேன் சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னித்து கர்த்தாவே இந்த நோயிலிருந்து தேசத்தின் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியே ஜெபிக்கிறோம். இந்த வேலை கர்த்தாவே இந்த வியாதியின் சிறையில் பிறந்த கர்த்தருக்கு முற்றிலுமாய் பிள்ளைகளை அகற்றி கொடுப்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எகிப்துக்கு வரப்பண்ண ஒரு வியாதி உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன்னு சொன்ன தகப்பன் ஆண்டவரே நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பாடி மன்னிப்பதில் மாதாய் உள்ள தெய்வம் அல்லவா? ஆண்டவரே ஒரு விசியாடி மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரோட கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையில் ஆண்டவரே வியாதியின் சிறையில படுத்துக் கொண்டிருக்கிற வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உடைய பாதத்துல கடந்து வருகிற ராஜா இந்த வேலையில ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உச்சி முதல் உள்ள காடுடைய வல்லமை கடந்து வந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவரே சுகத்தால் பலத்தில் ஆசி இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விசையாடி மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கருத்துக்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் வேதனையோடு இருக்காங்களாம் அவருடைய இருதயத்தை ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் இந்த காலையில ஒரு விடுதலை அனுப்ப முடியாது ஜெபிக்கிறாங்க. கருத்துக்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சிறையிருப்ப மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்பட்டு ராஜா நீ பெருகவும் நாங்கள் சிறுகவுமாய் இருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறீங்க நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. கிருபையுள்ள தகப்பனே சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே இந்த பாடல் நல்ல ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பரிசுத்த கரத்தை நீட்டி உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த நாட்களில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரையா நாங்கள் எப்படி ஜீவிப்பது ஸ்தோத்திரம் எப்படி ஆண்டவரே மறுபடியும் வேலை கிடைக்குமா எங்கள் குடும்பங்களில் எப்படி நடத்துகிறது நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்கிறது எங்கள் பலவீனங்களிலிருந்து யாரு தூக்கிவிடக்கூடும் என்கிற ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில கத்த ஒரு கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை பிடித்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரையா பரலோகத்தில் இருக்கிற உடைய வல்லமையினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி கத்தர் இந்த பூமியில உடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் விடுதலை தந்து இந்த பூமியில உடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்க உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி உரிமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கனமகிமை மேன்மை புகழெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. God bless you. தோத்திரம் இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய
இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய கரம் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் பிடித்திருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய அவன் பிரசன்னத்துக்குள்ளாய் கர்த்தர் அவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் புதிய ஆமென் ஸ்தோத்திரம் பலனை தந்து ஆண்டவர்களை நடத்துவாராக. ஆமென் ஸ்தோத்திரம். அவன் ஒரு வேத பகுதியை ஆமென் ஸ்தோத்திரம் திருப்பி ஆமென் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 91வது சங்கீதத்தை ஆமென் ஸ்தோத்திரம் 91வது சங்கீதத்தை நாம் வசனம் பிரதி வசனமாக ஆமென் ஸ்தோத்திரம் நாம் சேர்ந்து இந்த நாள்ல நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில சங்கீதங்களின் புஸ்தகம் 728வது பக்கம் ஆமென் ஸ்தோத்திரம் சங்கீதம் 91 வசனம் ஆமென் ஸ்தோத்திரம் பிரதி வசனமாக ஆமென் ஸ்தோத்திரம் நாம் சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் போடுவார். அவருடைய சக்தியும் உனக்கு பரிசையும் கேடலுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பரத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உனக்கு காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவா. உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை தாங்கிக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் நுரைய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் விதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நானும் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து நிச்சயமா கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. கண்களினுடைய ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்தோத்திரம். சங்கீத வசனத்துக்காய் கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய விடுதலையை, நம்முடைய வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்து ஜெபித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கரங்களில் மீதம் இருக்கிற ஆராதனையை இப்போது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெயமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாரையும் அவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில ஒரு சில வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவேல் ஆமென் ஸ்தோத்திரம் புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆமென் ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆமென் ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில ஆமென் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில இருக்கிறதான யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், இதனுடைய 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நம் சபையாராய் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் திருப்பி கொண்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 1061வது பக்கம் இருக்கிறதான யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிக்கலாம். அது ஒரு விஷயம் கூட. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்கள் மூடி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசும். ஒரு பயபக்தியா, ஒரு வாஞ்சையோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சன்னிதானத்துல காணப்படுவோம். கிருபையுள்ள தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, குமாரனாய் கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்க முடியும், தொழுது கொள்ள முடியும், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியும். இந்த சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். கொஞ்ச நேரம் நாங்கள் துதித்து ஆராதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நேரத்துல பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய வார்த்தைகளினால கர்த்தரை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற உடைய வார்த்தை, பலவீனனை பலப்படுத்துகிற உடைய வார்த்தை, ஆறுதலற்று தவித்து போயிருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிற உடைய வார்த்தை, ஆமென். நடக்க முடியாத
ஆமென் ஸ்தோத்திரம். பல உபத்திரவங்களில் அகப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த காலைகளில் வார்த்தைகள் விடுதலை ஆக்கட்டாயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையாரை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை, ஆமென், பரிசுத்தத்தின் சத்தியத்தில் நிலை கொண்டிருக்கிற வார்த்தை, சத்தியத்தின் வாயிலாய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தை எங்கள் மத்தியில கடந்து வந்து எங்களை சரிப்படுத்தி இப்படி பரலோக ராஜ்யத்துக்கு நிறைய இடத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம். வாம்சங்கள் எல்லாம் கட்டப்படட்டும். ஆவினாலே பலம் கொண்டு உங்களுடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஆராதனைக்கு வந்திருக்கிற வீடியோவின் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். God bless you. கர்த்தர் எல்லாரையும் அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஸ்தோத்திரம். வாசித்த வேத பகுதியை மறுபடியும் ஒரு முறை ஆமென் ஸ்தோத்திரம் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாத, நீ மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இந்த காலை வெளியில நம்மோடு கூட அவர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வெளியில ஆமென் ஸ்தோத்திரம் கவனியுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் தேசத்தில் இருக்கிற அவன் நெருக்கடியான சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் தருகிறார். அவன் நீங்கள் எல்லாரும் பயப்படாதீர்கள். அவன் நீங்க தேவனை ஆண்டவராகிய இயேசுவை நீங்க மகிழ்ந்து அவன் துதித்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவன் அவரை பாடி மகிழ்ந்து களி கூறுங்கள். அவன் தோற்றம் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவன் தோற்றம் லாக்டவுன் சூழ்நிலைகள்ல அவன் தோற்றம் நெருக்கத்தின் அவன் தோற்றம் அவன் நேரங்களில் நீங்கள் காணப்படுகிறீங்களா? அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பயம் உங்களுடைய இருதயங்கள் ஆட்கொண்டு நடத்துகிறதா? ஒருவேளை பலவீனங்கள் மத்தியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பலவீனம் என்னவாய் முடியுமா என்கிறதான ஒரு பயத்தோடு காணப்படுகிறீர்களா? அவன் தோற்ற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் விடுதலையாக்கி இதே தேசத்துல நான் உயர்த்த போகிறேன், உனக்கு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என்னவாய் முடியும்? இப்படிப்பட்ட தேசம் ஸ்தம்பித்து போன நிலைமைகளில் நாங்கள் என்ன செய்வோம் என்கிற ஒரு அச்சத்தோடு காணப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நெருக்கடியான சூழ்நிலை தான். இந்த வசனங்களை நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிப்பது நன்றி நிறைந்த இதயத்தோடு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா கர்த்தர் ஆமென் நமக்கு இந்த காலை வேளையில ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். விடிந்து போச்சுன்னு நினைச்ச லாசருடைய கல்லறையை அவர் திறக்க கூடுமே இருக்குமே என்று சொன்னார். ஆமென் ஸ்தோத்திரம். 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, நாரி போகுமே என்று சொல்லி லாசருடைய ஆமென் ஸ்தோத்திரம் மரணத்தை தெரிவித்ததான ஜனங்கள் மத்தியில கர்த்தர் சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம், நீ விசுவாசித்தாய் ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு ஆமென் இயேசு கூப்பிட்டப்படுது. ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசம் காணப்படுது. அவருடைய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினது. இந்த காலை வெளியில ஆமென் பயப்படாதீங்க. ஆமென் எதுவும் முடிந்து போகல. ஆமென் ஸ்தோத்திரம். எதுவும் ஆமென் ஸ்தோத்திரம் இனிமேல் இதை நடக்காது என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நீங்க வேண்டாம். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் வேண்டாம். இனி நான் இந்த உலகத்துல வாழ்ந்து எதுக்கு? ஆமென் ஸ்தோத்திரம். மரண பயத்தோடு இருப்பீங்களா? பிசாசு கட்டுகளால ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் பிடிக்கப்பட்டவர்களாக ஆமென் மரணத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் காலை வேளையில சொல்லுகிறார், முடியாது என்று உலகத்துல ஒன்றும் கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசுவினாலே எல்லாம் கூடும். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்க சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் இதே பட்டணங்களில நீங்கள் இருக்கிற அதே ஆமென் ஸ்தோத்திரம் வீட்டுல, அதே குடும்பத்துல, அதே பட்டணத்துல, அதே ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசம் நமக்கு அவசியம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னா நமக்கு ஆமென் அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய நாமத்தின் மீது அதிகமாய் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசுவாவையும் காலேபையும் பாருங்க ஸ்தோத்திரம் தேசத்துக்கு அனுப்புறாரு. கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசே அனுப்புகிறார். யோசுவாவும் காலேபும் போய் பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் முன்னாடியும் ஜனங்கள் போனாங்க, இவர்களும் போனாங்க, திருப்பி வேவு பார்த்துட்டு வராங்க. ஆமென் ஸ்தோத்திரம். முன்னாடி வந்து ஜனங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, அவன் ராட்சதர்கள் அங்க இருக்கிறாங்க, ஐயோ அந்த தேசத்துல குடியிருக்க முடியாது என்ற ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை அந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பார்க்கணும். கவனிங்கள். யோசுவாவும் காலேபும் ஆமென் ஸ்தோத்திரம் நெகட்டிவா யோசிக்கல. ஸ்தோத்திரம் அவன் பாசிட்டிவா பாக்குறாங்க. ஸ்தோத்திரம் இந்த தேசம் ஆமென் நல்ல தேசம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிறதான மனுஷர்கள்
ஆமென் தோத்திரம். நம்ம சின்ன ஜனங்கள் தான், அவருடைய கர்த்தருடைய பலத்தினால் அவர்களை மேற்கொண்டு அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். கரங்களை உயர்த்துறாங்கன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் தோத்திரம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட காணப்படணும். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்ல தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்த மனைவி, அவன் கணவன், எனக்கு கொடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகள், எனக்கு கொடுத்ததான சூழ்நிலை, எனக்கு கொடுத்த வேலை, ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாம் நல்லது என்று ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை வைக்கணும். அவன் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் குடும்பத்துல, இந்த பட்டணத்துல, இந்த வேலைகளில அவன் ஸ்தோத்திரம் இந்த பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது அவன் கொள்ளை வியாதினால் ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்களை பாதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அது போலதான் உலகம் எங்கிலும் அவன் ஸ்தம்பிக்கிற நிலைமை இந்த COVID-19 வந்திருக்கிறது. அடுத்துதான் அவன் நீரினால அவன் வெள்ளம் சில இடங்கள்ல வரும். அவன் சில இடங்களில தண்ணீர் பற்றாக்குறையினால அநேகர் மரித்து போவாங்க. ஸ்தம்பிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம நடத்தப்படுவோம். நியாய தீர்ப்பு வருகிறது நம்மை நோக்கி. அவன் ஆகவே அவன் விழித்திருந்து ஜெபிக்கிறவளா நீங்களும் நானும் காணப்படும். அது மாத்திரம் இல்ல, அவன் ஸ்தோத்திரம் அவன் காற்றினாலே சில அவன் தோத்திரம் நியாய தீர்ப்பை கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அவன் கடைசியா அவன் தோத்திரம் அக்கினியினால அவன் தோத்திரம் சில காரியங்கள் நடக்கும். சில காரியங்கள் மாத்திரம்தான் அவன் தோத்திரம் மேஜரா இந்த 3 காரியங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் நடப்பிக்க போகிறார். கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். அவன் ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது ஆமென் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில ஆமென் ஸ்தோத்திரம் தியானிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் எதுக்காக? ஆமென் ஸ்தோத்திரம் கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் ஆமென் உலகத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நிறைய பரிசுத்தவான்கள் சொல்கிறது போலதான் அவன் கர்த்தர் இந்த காலவெளியிலும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. இந்த COVID-19 எதற்காக இந்த பூமியில கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆமென் நம்மையும் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு சார்ந்த குடும்பம், பட்டணம், தேசம், உலக நாடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாரா? ஆமென் ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு செய்கிறது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம் அவன் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் பரிசுத்தாவின் இந்த காலைவெளியில இந்த வசனங்கள் இருக்கிற ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தலாம்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிங்கள். ஆமென் தோத்திரம். இது யூத தேசத்துல ஆமென் தோத்திரம் யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்டதான தேவன் கொடுக்கப்பட்டதான வார்த்தை. அது மாத்திரமல்ல, அந்த ஆமென் அக்காலத்திலும் இக்காலத்திலும் இருக்கிற ஆமென் தோத்திரம் நமக்காய் எழுதி வைக்கப்பட்டதான ஒரு வார்த்தை தான். பயப்படாத ஆமென் ஸ்தோத்திரம் தேசமே, நீ மகிழ்ந்து கலிகூறு, நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி எழுத வைத்திருக்கிறாங்க. அவன் தோத்திரம். இது 1வது அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் நீங்கள் சேர்ந்து 3வது அதிகாரத்தை அப்படியே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இதனுடைய பின்னணியங்களை குறித்து அவன் தோத்திரம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இதனுடைய பின்னணியம் என்ன? பின்னணியம் என்னவென்று சொன்னால், அவன் இதோடைய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் என்ன? யூத ஜனங்கள் பாவம் செய்த போது அவன் தோத்திரம் அந்த பாவத்தினுடைய அவன் ஸ்தோத்திரம் பரிகாரமாக அவன் தோத்திரம் பாவத்திற்கு அவன் பாவம் செய்ததுனால அந்த யூத ஜனங்கள் மீது கர்த்தர் நியாய தீர்ப்பை தருகிறார். அவன் ஸ்தோத்திரம். அதற்கு அவன் தோத்திரம் அந்த நியாய தீர்ப்பில ஜனங்கள் எல்லாம் மாண்டு போகாதபடியாக அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவன் மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அவன் ஸ்தோத்திரம் மனம் திரும்புகிற பட்சத்துல கர்த்தர் என்ன செய்யறாரா? அவன் தேசத்துல சேமத்தை தருவார் என்றும் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். அவன் தோத்திரம். தேவனுக்கு விரோதமா அந்நிய ஸ்திரீகளை அவர்கள் நாடினாங்க, விக்கிரக பலிபீடங்களை உண்டாக்கினாங்க, பாவம் தலை தூக்கினது, தேவனை ஆராதிக்கிறது மறந்து போயிட்டாங்க. அவன் ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு அவன் பின்னிட்டு சோரம் போனதுனால கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஜனங்கள் மேல வந்தது. அவன் தோத்திரம் ஜனங்கள் மேல வந்ததுனால அந்த நியாய தீர்ப்பு என்னவா இருந்தது என்று சொன்னால், தேசங்களில் இருக்கிறதான விளைச்சல்களை அவன் புழுக்களும் வெட்டிக்கிளியும் பச்சை வெட்டுக்கிளிகளும் அவன் தோத்திரம் அவன் அந்த விளைவை அவன் அழித்து போடும்படி கர்த்தர் கட்டளை கொண்டிருந்தார். அவன் தேசத்தில் இருக்கிற விளைவை எல்லாம் அவன் தோத்திரம் அந்த பச்சை வெட்டுக்கிளிகளை எல்லாம் அழித்து போட்டதை என்று சொல்லி நியாய தீர்ப்பை நாம் பார்க்க முடியும். அவன் தோத்திரம் கர்த்தர் அவன் தோத்திரம் மறுபடியும் ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவன் தோத்திரம் நான் உங்களை முற்றிலுமாய் சங்கரிக்காதபடி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவன் தோத்திரம் யூத ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வேற பகுதி தான் இது. இந்த காலவெளியிலும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேசத்திற்கும் நேராக இப்படிப்பட்டதான வார்த்தை கடந்து வருகிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு ஆமென் தோத்திரம் தேவனுடைய நியாய தீர்ப்பு மூலமாய் முற்றிலுமாய் நாம் சங்கரிக்கப்படாதபடிக்கு ஆமென் தோத்திரம் இந்த நாட்களில ஆமென் நாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் நியாய தீர்ப்பில் நாம் மடிந்து போக அவன் கூடாது. மனம் திரும்பினவர்களாக தேவ சன்னிதானத்தில் காணப்பட்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யப்பட
நம்மை நாம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதே தேவனுடைய பிரதான திட்டமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தராமன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அந்த காலவெளியில் உங்கள் எல்லாரையும் ஆமென் தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்து வராங்க. நாம் எடுத்து வாசிப்போம் யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் துவங்கி ஆமென் தோத்திரம் 17வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார். ஆமென் தோத்திரம் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தர் கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அழுகையோடு உபவாசத்தோடு கண்ணீரோடு அவருடைய சன்னிதானத்திலும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. போன வாரத்துல நம்ம பார்த்தோம், பயப்படாதுன்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அவன் தோற்ற பயப்படாத மகனே, நான் உனக்கு கூட இருக்கிறேன். பேதுரு பார்த்து பயப்படாதுன்னு சொன்னார். நம்மை பார்த்து இந்த காலவெளியில பயப்படாதுன்னு சொல்லுகிறார். அவன் சோத்திரம். தேவ பிள்ளைகளே, அவன் தோத்திரம் நன்றாய் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டிய உண்டு. ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலமா இருக்கிறேன், என்ன நம்புனா இந்த தேசத்துல உன்னை மனுஷனுடைய துராலோசனையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி தீங்கான காரியங்களிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதன்படியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் தோத்திரம். இப்படிப்பட்டதான அவன் தோத்திரம் நெருக்கடியான சூழ்நிலைகளில அவன் தோத்திரம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து அவன் தோத்திரம் நம் அவன் தோத்திரம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவன் தோத்திரம் அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து விலகணும். அவன் தோத்திரம் தேவனை நான் மன்னிக்கணும்னு விருப்பப்பட்டா கர்த்தர் விரும்புகிறதான காரியம் என்ன? தேசத்துல பெரிய அவன் தோத்திரம் போன வாரத்துல சொன்னது போல தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் தனிப்பட்ட மனிதன் அழுகையோடு உபவாசத்தோடு தேவ சன்னிதானத்துல பிரவேசிக்கணும். இல்ல குடும்பமா அவன் தோத்திர குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து விடுதலை ஆகணும்னா குடும்பமா பிரவேசிக்கணும். தேசத்துல இருக்கிறதான ஜனங்கள் அவன் தோத்திர தேசம் அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவன் இதிலிருந்து விலகி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தோத்திர நம்ம எல்லாரும் தேசமா ஏக சிந்தி விலகலாய் மாறி தேசமே அவன் தோத்திர உபவாசத்தை கூறி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மெய்யாலுமே நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிங்கள், இந்த இடத்துல அவன் அழுகையோடு உபவாசத்தோடு அவன் தோத்திரம் அவன் முழு அவன் தோத்திரம் பலத்தோடு தேவ சன்னிதானத்துல காணப்பட்டு அவன் தோத்திர உபவாச நாளை கூறி அந்த உபவாசத்துக்கு என்று சொல்லி தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தோத்திர கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவன் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். அவன் கவனிங்கள், நியாய தீர்ப்பிலிருந்து அவன் தோத்திரம் நாம் விலக வேண்டுமா? அவன் தோத்திரம் கவனிங்கள், இந்த இடத்துல அவன் தோத்திரம் நியாய தீர்ப்பு எப்படி எல்லாம் இருக்குது, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடிய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அவன் தோத்திரம் வாசிக்கலாம். மழை இல்லாத படிக்கு நாம் வானத்தை அவன் சொல்லுங்க அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க பாருங்க. வெட்டி கிளிகளுக்கு அவன் நீங்க நன்றாய் பாருங்க. அவன் குஜராத்லயோ இல்ல பஞ்சாப்லயோ நினைக்கிறேன் வெட்டி கிளிகள் கடந்த அவன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக வந்து அந்த தேசத்தினுடைய அவன் மன்னிக்கணும் அந்த அதனுடைய பட்டணத்துடைய விளைவை அது அவன் தோத்திரம் அழித்து போட்டது என்று நமக்கு நன்றாய் தெரியும். கணக்குல உயர்த்து ராமன் சொல்லுவான். அல்லேலூயா. அவன் சோத்திரம் கவனிங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்படிதான் வரும். வெட்டி கிளிகளை அனுப்பிவிடுவார் தேசத்தின் விளைவை சாக்கும்படி. அது மாத்திரம் இல்ல பாருங்க, வெட்டி கிளிகளை மாத்திரம் இல்ல, அடுத்ததா மழை இல்லாதபடி வானத்தை அடைப்பாராம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும்னா கொள்ளை நோயாய் அவன் தோத்திரம் தேசத்தின் மீது அவன் தோத்திரம் கடந்து வரும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு அவன் தோத்திரம் தெளிவாய் அவன் சுட்டி காட்டுகிறது. அவன் கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுவான். அல்லேலூயா. அவன் தோத்திரம் நியாய தீர்ப்பில நாம் அடித்து போகாதபடி அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்ப இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அடுத்த வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் 2 நாளாகவும் 7 அவன் 13 14 நீங்கள் வாசிக்கும் போது அவன் தோத்துறோம். நீங்க தெளிவாய் அறிந்து கொள்ளணும். 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்ன வாசிங்க. ஏன்னா நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர் பாவங்களை நான் மன்னித்து அவர்கள் தேசங்கள் மீது நான் சேமத்தை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனியுங்கள். ஸ்தோத்திரம். இப்படி COVID-19 தேவனுடைய நியாய தீர்ப்பு தான். யாருனாலும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. அவன் தோத்திரம் கண்டுபிடிக்க முடியாது. மனம் திரும்பாத பட்சத்துல கண்டுபிடிக்க முடியாது. மனம் திரும்புகிற பட்சத்துல மருந்தே இல்லாம
இந்த கொள்ளை வியாதிகளை கர்த்தரால் நிறுத்த முடியும். ஆமென், தோத்திரம். அல்லேலூயா. தேசமே மனம் திரும்பி உபவாசித்து தேவ சன்னிதானத்திலே காணப்படுவோம் என்று சொன்னால் கட்டாயமாக தேவன் இந்த தேசத்தை அழிவு என்று மீட்டெடுப்பார். அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அல்லேலூயா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தினால யாரெல்லாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்களோ, ஆமென், தோத்திரம், பரிசுத்த ஆவியினால முத்திரை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆமென், தோத்திரம், அவர்கள் எல்லாரும் ஏகோபித்து ஒரு மன சிந்தையுடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் தெளிவாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கவனிங்கள், தோத்திரம். நமக்குள் இருந்த பிரிவினை இனி தேவையில்லை. ஆமென், தோத்திரம். நிறைய டினாமினேஷன் நமக்கு தேவையில்லை. தோத்திரம், இயேசுதான் நமக்கு தேவை. ஆமென், தோத்திரம். பாருங்க, அவன் எந்த டினாமினேஷனா இருந்தாலும், ஆமென், தோத்திரம், இந்த காலைவேளையில நாம் எல்லாரும் ஏகோபித்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒருமனப்பட்டவர்களாகிய மாறினோம் என்று சொன்னார். ஆமென், தோத்திரம். கர்த்தரால் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறதான நானும் நீங்களும், ஆமென், நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமென், தோத்திரம், ஜாதியை தாண்டி உயர்ந்தார் தாழ்ந்தோர் என்கிறதை தாண்டி, ஆமென், ஸ்தோத்திரம், பலவிதமான, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், தாழ்வு மனப்பான்களிலிருந்து, ஆமென், தோத்திரம், செப்பரேஷன்ல இருந்து, ஆமென், டினாமினேஷன் பிரிவுகளில் இருந்து, ஆமென், பல தரப்பட்டதான பிரிவுகளில் இருந்து நாம், ஆமென், தோத்திரம், இந்த காலை வழியில ஒருமனப்பட்டவர்களாய் மாறி நம் எல்லாரும் ஏகோபித்து, அவன் தோத்திரம், தன்னைத்தானே தாழ்த்தி, அவன் தோத்திரம், அல்லேலூயா, ஜெபம் பண்ணும் பொழுது, அவன் தோத்திரம், ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பாவங்களை எல்லாம் நாங்கள் செய்து இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிறதான அவன் ஒரு தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுக்கும் போது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கேட்பார் என்கிற வேத வசனத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் தருகிறார். ஆமென், தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ஆமென், தோத்திரம், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண, ஆமென், தோத்திரம், கர்த்தர் விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம் யோவேலின் புத்தகம் 1ஆவது அதிகாரம், ஆமென், அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கவனிங்கள், இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து நிதானித்து, ஆமென், தோத்திரம், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான கர்த்தருடைய நோக்கம் உண்டு. ஆமென், இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து அவர் பேசுகிறார். கவனிங்கள், போஜனம் வழியும் பானம் வழியும் என்ன செஞ்சுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் இல்லாமல் போயிற்று. ஆமென், தோத்திரம், கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று என்று சொல்லி, ஆமென், தோத்திரம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிங்கள், கர்த்தரை நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கவனிங்கள், ஆமென், தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கவனிங்கள், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், தோத்திரம். பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், போஜன வழியும் பானம் வழியும், ஆமென், தேவனுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், ஆலயத்தில் இல்லாமல் போயிற்று என்கிறதை, ஆமென், ஸ்தோத்திரம், வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் நமக்கு தருகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தது வாசிங்கள், தோத்திரம், யோவேல் எழுதின புத்தகம் 2ஆவது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசிங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், திரும்புங்கள். அவர் இரக்கமும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்கள், யோவேல் 2 ஆமென் 13ல சொல்லப்பட்டிருக்கிறதுபடி, ஆமென், தோத்திரம், தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தராய் இருக்கிறாரா. இத்தற்காலங்களில பாருங்க, எல்லா ஆராதனை ஸ்தலங்களும், ஆமென், தோத்திரம், மூடப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன சொன்னா, தேவனுடைய, ஆமென், தோத்திரம், நியாய தீர்ப்பு ஒரு புறத்துல வந்தாலும் தேவன் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஒரு கூட்டத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசி கால எழுப்புதலுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக வைராக்கியமாய், ஆமென், ஸ்தோத்திரம், எழும்பி சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நீ மன திரும்பாத பட்சத்துல, ஆமென், ஆலயங்கள் திறக்கப்படாது என்று சொல்கிறது உண்மைதான். ஆமென், தோத்திரம். அதை விட கர்த்தர், ஆமென், தோத்திரம், இப்படிப்பட்ட கடைசி கால எழுப்புதலுக்குள்ளாக, ஆமென், கடந்து போவதற்கு முன்பதாக நம்முடைய, ஆமென், தோத்திரம், வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென், ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், தோத்திரம். கர்த்தருடைய, ஆமென், கரம் நம்மை தொட்டு நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஜெப ஆவியினால நிரப்பி கடைசி காலத்துக்குரியதான அபிஷேகத்தின் நிறைவினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி, ஆமென்,
தோத்திரம் வரக்கூடிய நாட்களில ஆமென் தோத்திரம் மிகப்பெரிதான ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்மையும் நம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆமென் தோத்திரம் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கடைசி காலத்துல என்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே நீங்கள் ஆமென் தோத்திரம் நீங்கள் செய்த செத்த கிரியைகளுக்கு மனம் திரும்பி தேவ சன்னிதானத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆமென் முன்மாறியும் பின்மாறியும் உங்கள் மீது கடந்து வரும். கடங்களை உயர்த்தலாம்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். அதனாலதான் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயுவுக்கு மத்தேயு அவன் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை அங்க ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசிங்க. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கனவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். கவனிங்கள் தோத்திரம். ஆமென். யோபில் 2:13 என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க? அவன் கிழித்து என்ன செய்யணுமா? தேவனாய் கர்த்தரிடத்துல திரும்பணும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கவனிங்கள், இந்த காலை வேளையில அவன் தோத்திரம் நம்முடைய இருதயங்களை கிழித்து அவன் ஜெபிக்கணும். இருதயங்களை கிழித்து ஜெபிக்கிறதுனா என்ன? அவன் தோத்திர இருதயங்களுக்குள்ளாக மத்தேயு எழுதின அவன் சொல்ற மத்தேயு 15:19 அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொல்லாத விபச்சார சிந்தைகள், கொலை பாதங்கள், அசுத்தங்கள், துன்மார்க்கங்கள், வேசி இச்சைகள் எல்லாம் இந்த இருதயத்தில் இருக்கிறது அல்லவா? தோத்திரம் கர்த்தருடைய அவன் பலிபீடங்கள் செப்பனிடப்படாமல் இருக்கிறது. எலியா அந்த நாட்களில கர்த்தருடைய அவன் ஸ்தோத்திரம் பலியை அவன் ஸ்தோத்திரம் பட்சித்து போடுவதற்கு முன்பதாக பலிபீடங்களை எலியா செப்பனிட்டான். இந்த காணவெளியில நம்முடைய பலிபீடங்களை செப்பனிட வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அவன் தோத்திரம் கர்த்தர் இந்த காணவெளியில விரும்புகிறதான காரியம் என்னன்னா நம்முடைய பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் தோத்திரம். கவனிங்கள், அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிறதான அழுக்குகளை, தேவனுக்கு பகை உண்டாக்குறதான காரியங்களை அவன் தோத்திரம் நம்மை அவன் தோத்திரம் இருதயங்களில் இருந்து புறம்பே தள்ள வேண்டும். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்கள், ஆமென் ஸ்தோத்திரம். இருதயங்களை கிழித்து ஆமென் ஸ்தோத்திரம் இந்த இதயத்துக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் நின்று ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம செப்பனிடப்பட்டவர்களாக ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது மெய்யாலுமே அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நம் மீது கர்த்தர் மனம் இறங்கி நியாய தீர்ப்புக்கு நம்மை விலக்கி நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி இந்த காலை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. 16 அப்புறம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 15வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்தில் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதம். மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை என்னிடத்தில் கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுவது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும். வாசிங்கள். ஏசாயா 1 ஆமென் ஸ்தோத்திரம் 13 வாசிக்கலாம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய், தூபம் அக்கிரமத்தோடு ஆசரிக்க நான் இனி சகிக்க மாட்டேன். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 16வது உங்களை கழுவி சுத்திகரிங்கள். வாசிங்கள். ஏசாயா 1 அதனுடைய 16 வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்கள் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லுவோம். அவன் 17வது வசனங்களை நீங்க வாசிங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார்.
கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நொறுங்குண்ட ஆவியை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுவோம். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 66 நீங்க 2ல வாசித்து பாருங்க. 66:2 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனுடைய கூக்குரலை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. வசனத்துக்கு நடுங்கணும். தோத்திரம். பொல்லாத வழிகளை விட்டு நம்ம மனம் திரும்ப. நமக்கு சத்தியம் தெரியும். யாத்திராகம 20 படிக்கும் போதே நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருப்போம். தேவனுடைய சபைகளில் அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆரம்பித்திருக்கிறது. தேவனுடைய பட்டணங்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் ஆரம்பித்திருக்கிறது. இந்த காலவெளியில நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், தோத்திரம். தேவன் நம்ம மீது இருக்கிற நியாய தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆமென், தோத்திரம், தேவன் விரும்புகிற காரியம் நொறுங்குண்டு நம் குத்தப்பட்டவர்களாக. ஆதி அப்போஸ்தலர் காலங்களில பேதுரு பிரசங்கித்த பொழுது அவர்கள் எல்லாரும் இருதயத்தில் குத்துண்டவர்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்கள், ஏசாயா 66:2 ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தர் தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நொறுங்குண்ட ஆவியோடு ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் பாருங்க, பேதுரு பிரசங்கித்த பொழுது இதயத்துல குத்துண்டவர்களாக. ஆமென், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆமென் விசுவாசிகளை நம்ம கடினமா பேசிட்டு அவங்க சபை விட்டு சபை தாவி போயிடுவாங்க. ஆனா அந்த காலத்துல ஆமென், ஸ்தோத்திரம், யோவான் சாணகனை பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றான். ஆமென், ஸ்தோத்திரம். வனாந்தரத்துல அத்தனை ஜனங்கள் நின்றாங்க. ஸ்தோத்திரம். இருதயத்தில் குத்தப்பட்டாங்க. தோத்திரம். கவனிங்க, அப்போஸ்தலன் பேதுரு ஆமென், தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, ஜனங்களை கடினமாய் ஆமென், ஸ்தோத்திரம், பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் தேவ சத்தியங்களை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், தோத்திரம், அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகோபித்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமென், தோத்திரம், இந்த இடத்துல கேட்கிறத பார்க்க முடியும். புத்தண்டவர்களாக ஆமென், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலன் பேதுரு இடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், சத்தியத்தை விலக்கி கூறியவர்களை அவர்களை ஞானஸ்தானத்துக்கு நேராக சபைகளுக்கு நேராக கத்த ஆமென், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலன் பேதுரு மூலமா வழி நடத்துகிறார். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, நொறுங்குண்ட ஆவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குத்தப்படணும். ஆமென், இவ்வளவு நாளா 15 வருஷமா இருக்கிற பாஸ்டர் ஆமென், சர்ச் விசுவாசியா இருக்கிறான். ஆமென், தோத்திரம். அல்ல, அவன் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஆமென், தோத்திரம், மாற்றம் என்னன்னா உள்ளாந்த மனிதன் அவன் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நோக்கத்தோட ஒரு வாஞ்சையோடு கூட இந்த காலைவெளியில கர்த்தனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த காலைவெளியில ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம பழைய காரியங்கள்ல இருந்து நம்ம மனம் திரும்பி ஆமென், ஸ்தோத்திரம், ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்ப வேண்டும் என்கிறதான தேவ சத்தம் இந்த காலைவெளியில நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதி காலங்களில ஆமென் நினைச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல நினைச்சு பாருங்க. ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற அந்த நேரங்களில் நினைத்து பாருங்க. ஒரு ஆமென், தோத்திரம், ஒரு ஆமென் இமை பொழுது கூட நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. அவ்வளவு தேவன் மேல் அன்பாய் விசுவாசமா இருந்தீர்களே. அதை விட எழுப்புதலுக்கு நேராய் நடத்தப்படுகிற நாம் அதை விட ஆமென், தோத்திரம், உள்ளாந்த மனிதனில புதுப்பிக்கப்பட்டவர்களாக எஜமான் பிரயோஜனப்படுத்துகிறதாக பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு காலை வேளையில கத்த இந்த வார்த்தையின் மூலியமா நம்மளோடு கூட இடைபெறுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு எஜமான் வீட்டுல ஆமென், தோத்திரம், பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இருந்துதான். தோத்திரம், மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் இருந்துதான். எதை எஜமான் பயன்படுத்துவாரு? வெள்ளியும் பொண்ணும் தான் பயன்படுத்துவார். ஆனால் அவன் சுத்திகரிக்கப்பட்டால் அவன் தோத்திரம், மண்ணு மரமா இருந்தாலும் சரி, என்ன பாத்திரமா இருந்தாலும் அவன் சுத்திகரிக்கப்பட்டால் அவனை எடுத்து பிரயோஜனப்படுத்த இந்த நாட்களில கத்த அவன் தோத்திரம் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். கடைசி காலம் எழுப்புதலுக்கு நிறைய கத்தனமை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அவன் காலை வழியில அவன் தோத்திரம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவன் தோத்திரம் தொடப்பட்டவர்களாக ஆண்டவர் உடைய இருதயத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி உணர்த்தி கொண்டிருக்கிறாரோ அக்காரியங்களுக்கு நாம் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னா இந்த காலை வெளியில கத்தர் உங்களை ஆமென், ஸ்தோத்திரம், எஜமான் பிரயோஜனப்படுத்துகிற பாத்திரமாய் கடைசி காலங்களில முன்மாரியும் பின்மாரியும் உங்கள் மீது ஊற்றி அவருடைய அபிஷேக தைலத்தினால நிரப்பி ஆமென், தோத்திரம், கத்தர் இந்த ஆமென் பட்டணங்களில பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா வாசிங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் ஆமென், தோத்திரம்,
ஆமென் தோத்திரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாய் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆமென் தோத்திரம். தேவனுடைய சமூகத்துல ஆமென் நீதியை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் ஆமென் தோத்திரம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 நீங்க 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, ஆமென் தோத்திரம் எஸ்ரா ஆமென் தோத்திரம் தேவனுடைய சபைக்காக துக்கித்து அழுகிறதை இங்க பார்க்க முடியும். நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அர்த்தசஷ்டாவின் காலங்களில தேசத்தின் ஆமென் நிலைமைகளை ஆமென் துக்கித்து நினைத்து அவன் துக்கித்து உட்கார்ந்து அழுது தேவ சமூகத்துல ஜனங்களுக்காக பரிதவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யோவேல் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரத்துல ஆமென் தோத்திரம் 2வது அதிகாரத்துல 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்ன வாசிங்கள் பார்க்கலாம். சீயோனிலே பாருங்க, சீயோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், பெரியோர்களை எல்லாம் கூட்டி சேருங்க. ஆமென். சிறியோர்களை பாலுங்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க கூட்டி சேருங்க. அது மாத்திரமல்ல, மணமகனையும் மறைவிலிருந்து அறையிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க வந்து பரிசுத்த உபவாசத்தை ஆமென் ஸ்தோத்திரம் உபவாச நாளுக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்துவதாக விசேஷ ஆசரிப்பை நீங்களும் நானும் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் தோத்திரம். நம்ம மனம் திரும்பின சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் தேவ சன்னிதானத்திலே காணப்படுவோம் என்று சொன்னா, நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் தோத்திரம். கவனிங்கள் 16வது வசனத்தை வாசிங்க. ஆமென் தோத்திரம். ஆமென் தோத்திரம். ஆமென் யோனா ஆமென் தோத்திரம். இது வேண்டாம், வாசிட்டோம். யோனா 3:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்க, யோனா ஆமென் தோத்திரம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தாசனாக நினிவே பட்டணம் ஆமென் அவருடைய அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது என்று சொல்லி ஆமென் யோனா ஆமென் தோத்திரம் ஆமென் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆமென் நினிவே பட்டணத்துக்கு நேராக கர்த்தர் எடுத்துகிறார். அங்கே போய் இன்னும் 40 நாட்கள் உண்டு, அவனுடைய பிரசங்கமே அவ்வளவுதான், இன்னும் 40 நாட்கள் உண்டு நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது ஆமென் தோத்திரம் ஜனங்கள் எல்லாரும் ஆமென் தோத்திரம் ஈவன் அங்கிருந்த ஆடு மாடுகள் உட்பட பாலுங்கிற குழந்தைகள் உட்பட என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆமென் தோத்திரம் தான் செய்த பாவத்தை உணர்ந்தவர்களாக ஆமென் தோத்திரம் அதை அறிக்கை செய்து உபவாசித்து சாம்பலையும் ரெட்டலையும் ஆமென் அமர்ந்து உண்மையான தேவனாய் கர்த்தரை ஆமென் அவர் தேட ஆரம்பித்தார்கள். ஆமென் தோத்திரம். அந்த வசனத்தை நீங்கள் வாசி யோனா 3:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, அவர்கள் பொல்லாத வழியை விட்டு கவனிங்க, நினிவே பட்டணத்தால் அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய கிரியைகளை பார்க்கிறார். கவனிங்க, அவருடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். அவன் நினிவே பட்டணத்தாருடைய கிரியை முன் செய்து வந்திருந்த காரியம் அல்ல, ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற அவன் அந்த கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் அவன் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சூழ்நிலையில எல்லாரும் இடரை விழுந்திருக்க கூடும், நேர்ந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, அதே இடத்துல நீ நிக்க கூடாதுப்பா. அவன் தோத்திரம். நீ அங்கிருந்து அவன் அந்த பாதாளத்துல படுக்க போட்டு கிடந்தாலும் அங்க நான் விடுதலை ஆக்க நான் அவன் தயாரா இருக்கிறேன், நான் உனக்கு அங்க கை கொடுக்கிறேன். நீ அங்கிருந்து நீ மேலே ஏறி வர வேண்டும் என்கிறதான அவன் திட்டத்தோட கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் தோத்திரம். திருப்பி போடாத அப்பமா இருக்க கூடாது. தோத்திரம். அவன் சாலமோன் சொல்றாரு பாருங்க, ஒரு புறத்துல நான் அவன் தோத்திரம் ஞானத்தால் என் இருதயங்களை அவன் தோத்திரம் நான் ஞானத்தால் தேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே மதுபானத்தால் என் தேகத்தை ஆற்றினேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவன் ஞானத்தால் இருதயத்தை தேற்றினானா, அவன் தோத்திரம் மதுபானத்தால் என் சரீரத்தை அவன் தோத்திரம் ஆற்றினான் என்று சொல்லப்படுகிறது. இது மாதிரி அல்ல. அவன் அனலாயிரு, அவன் இல்லைன்னா ஒரு குளிராரு, இல்லைன்னா மிதமின்றி போனாயானால் அவன் நான் உன்னை அவன் தோத்திரம் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். தோத்திரம். நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட உன் கிரியைகளுக்கு தக்கதான அவன் தோத்திரம் என்னோடு கூட பலன் வருகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தோத்திரம். பாருங்க, கவனிங்க, யோனா நினிவே ஜனங்கள் அவன் இந்த யோனாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மனம் திரும்புதலாக தேவ சன்னிதானத்தில் அவர்கள் காணப்படும் பொழுது அவன் என்ன நடந்தது தெரியுங்களா? அவன் தோத்திரம் கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்காதபடி அதன் மேல மனஸ்தாபப்பட்டு தேசத்திற்கு கர்த்தர் க்ஷேமத்தை அளித்தார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25, 26 வாசி பாருங்க. அவன் தோத்திரம் 25 இருந்து அவன் நீங்க 29 வரைக்கும் எங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அவன் தோத்திரம் கர்த்தர் அவன் சூத்திரம். கவனிங்க, அவன் தோத்திரம் கர்த்தர் வந்து பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ள ஆண்டவர். அவன் தோத்திரம் கர்த்தர் அவன் சூத்திரம் அவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். வாசிங்களா அந்த வசனத்தை வாசிங்களா. 25 வாசிங்களா. உபாகமம் 9:25. அவன் 9:25 வாசிக்கும் போது அவன் தோத்திரம் மோசே
அவன் தேவனுடைய சமூகத்துல போய் கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று கர்த்தரை அழிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியா நான் முன்போல் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். 40 நாள் அவன் விழுந்து கிடந்தார். மோசேயை குறித்து எழுதியிருக்கிறது. முதலாவது கற்பனை பலகையில வாங்கிட்டு வந்தாரு. ஜனங்கள் பாவம் செய்தாலும் உடன்படிக்கை எழுதப்பட்ட அந்த அவன் தோத்திரம் அந்த அவன் உடன்படிக்கை அவன் ஸ்தோத்திரம் அவன் அல்லேலூயா பலகைகளை ஜனங்கள் மீது உடைத்து பட்டார் என்று அவ்வளவு அவன் தோத்திர வேதனை உள்ள சம்பவங்கள். இரண்டாவது ஜனங்கள் மறுபடியுமாய் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி அவன் மோசே தேவ சமூகத்துல 40 நாள் உபவாசித்து தேவனிடத்துல உடன்படிக்கை அவன் தோத்திரம் பெற்றுக் கொள்கிறேன் என்று பார்க்கிறோம். அவன் இந்த காலை வழியில அவன் தோத்திரம் நம்ம எல்லாருக்கும் கத்த இந்த வேத வசனத்தின் மூலியமா இடைபடுகிறார். அவன் தோத்திரம் இனிமேல் டினாமினேஷன் வேண்டாம், ஜாதிக்கு ஒரு அவன் தோத்திரம் இல்ல, அவன் தோத்திரம் ஜாதியை தாண்டி அவன் தோத்திர டினாமினேஷனை தாண்டி எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் மாறி தேவ சன்னிதானத்துல அவன் முழு ஆத்மாவோடு முழு வெள்ளத்தோடு அவன் முழு மனதோடு உபவாசித்து கண்ணீரோடு கூக்குரலோடு தன் ஜனங்களுக்காக அழுது அவன் உத்தரவாதம் எடுத்து ஜனங்களுக்காக திருப்பலை நிற்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் அவன் தோத்திரம் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில ஆரோன்களை கர்த்தர் விரும்புகிறார், சில ஊர்களை கர்த்தர் எழுப்ப அவன் தோத்திரம் விருப்பப்படுகிறார். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த கடைசி நாட்களில ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக ஒரு சான்டிபிகேஷன் உண்டாக வேண்டும், ஒரு பரிசுத்தமாக்குதல் உருவாக்கப்பட வேண்டும். அவன் தோத்திரம் இது மாத்திரமல்ல, அவன் தோத்திரம் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் முழங்கால்கள் அவன் பரிசுத்தவான்களுடைய முழங்கால்கள் தேவ சன்னிதானத்துல முடங்கி இருக்க வேண்டும். அவன் தோத்திரம் உண்மையாய் கூப்பிடுகிற தன் பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர். அவன் தோத்திரம் நீதிமானுடைய விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கணக்குல உயர்த்தராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மோசே அவன் உபாகம் 9:25 29 வரைக்கும் நீங்க பின்பதாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அவன் தோத்திரம் தேவன் அவன் தேவனிடத்துல மோசே எப்படியாய் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் எழுதின அவன் தோத்திரம் தீர்க்கதரிசன புத்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டுடைய வசனம் அந்த இடத்துல தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவன் தோத்திரம் அல்லேலூயா தேவனை தேடுகிற அவன் தோத்திரம் மனுஷன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பூமிக்கு வந்தாரா? ஒருவனையும் காணோமா? அவன் சோத்திரம் கர்த்தர் வேதனையோடு இந்த வசனத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அவன் தோத்திரம் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனும் இல்லையா? கர்த்தர் இந்த அவன் தோத்திரம் நெருக்கடியான சூழலும் இல்லை, லாக்டவுன் சூழலும் இல்லை, கர்த்தருடைய வருகை அவன் சோத்திரம் சம்பவிக்க வேண்டிய இந்த கடைசி காலங்களில கர்த்தர் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்க்கிற காரியம் அவன் தோத்திரம் திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க மனுஷர்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அவன் தோத்திரம் சபை மூடப்பட்டிருக்கிறது உண்மைதான். எதற்காக மூடப்பட்டது? நம்மள இருக்கிறதான அவன் நம்ம ஓடிக்கொண்ட பிஸி ஷெட்யூல் இருந்ததுலவா அது எல்லாம் பின்னிட்டு பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்மை நிதானித்து ஆராய்ந்து தேவ சன்னிதானத்துல காணப்பட கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். கடைசி காலத்துல அவர் ஒரு மனுஷனை அவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்று சொன்னா அவன் திறப்புல நிற்கிற மனிதனாய் அவன் தோத்திர மோசே 40 நாள் அவன் தோத்திர லக்ஸுரியான லைஃப் எல்லாம் இல்ல. அவன் தோத்திர அங்க உணவு இல்ல. அவன் தோத்திரம் அவனுக்கு சபிஸ்டிகேட்டடான அவன் தோத்திரம் கிளைமேட் வெதர் கண்டிஷன் இருந்துதான் தெரியல. எல்லாவற்றையும் அவன் தோத்திரம் சகித்து கொண்டவனாக 40 நாள் அவன் தோத்திரம் தன்னைத்தானே தியாகமாய் தன் ஜனங்களுக்காக அர்ப்பணித்து திறப்பிலே காத்து நின்றானே அதை போல ஒரு தியாகத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவன் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். தேவ ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஊழியக்காரரிடத்துல எதிர்பார்க்கிறார். அவன் தோத்திரம் எல்லாரும் ஏகோபித்து ஒரு சிந்தை உடையவர்களாக ஒரு மனப்பட்டவர்களாக தேவ சன்னிதானத்திலே காணப்படுவோம் என்று சொன்னால் அவன் தேசத்தை அழிக்காதபடி கர்த்தர் அவர் மனம் இறங்குவார். இன்னைக்கு கொள்ளை நோய் வந்தது, நாளைக்கு அவன் தோத்திரம் ஜனங்களை கர்த்தர் அவன் தண்ணினாலே நியாய தீர்ப்பு பண்ணுவேன் என்று கர்த்தர் அவன் இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். அப்புறம் காற்றினால அவன் தோத்திரம் ஜனங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அவன் தோத்திரம் நம்ப மாட்டீங்க, ஜப்பான்ல அவன் தோத்திரம் வெள்ளங்கள் வந்து அநேக அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தோத்திரம். அது மாத்திரமில்ல, இங்க பாருங்க சைனால புழுதி புயல் வந்து அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவன் இது பெரிய அளவுல மாறும் பாருங்க. இந்த 4 மாதங்கள் அவன் தோத்திரம் இந்த மே மாதம் வந்துருச்சு. அவன் தோத்திரம் இந்த 5வது மாதத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது கொள்ளை வியாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீருனால அவன் தோத்திரம் ஒரு பெரிய ஒரு அழிவு வரும். அவன் தோத்திரம் இதற்கு முன்பதாக நம் மனம் திரும்பப்பட்டவர்களாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தேவ சன்னிதானத்துல அவன் தோத்திரம் காத்திருக்கிற பிள்ளைகளாக அவன் தோத்திரம் தேவன் விரும்புகிற அந்த ஸ்தானத்துல நிற்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னார். தேசத்தையும் அவர் அழிக்க மாட்டார், நம்முடைய ஸ்தானத்தையும் புதுப்பிப்பா. அல்லேலூயா. கடைசி காலங்களில் எழுப்புதலுக்காய் நம்மை பயன்படுத்தி அவருடைய வருகையின் போது அநேக
அநேக ஜனங்களை நம் மூலியமாய் திருவாசனத்தில் அண்டையில சேர்க்க கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் ஆமென் 2வது அதிகாரம் 25 ஆமென் தோத்திரம் 7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா ஆமென் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு முன்மாறியும் பின்மாறியும் தருவார். தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பணம் திருப்புதல், இப்படிப்பட்ட ஆமென் அர்ப்பணிப்புக்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து போகும் பொழுது ஆமென் தோத்திரம் கர்த்தர் தேசத்துக்கு கடைசி நாட்களுக்குரிய முன்மாறியும் பின்மாறியும் ஆவியை கர்த்தர் சபைகளின் மேல ஊற்றுவார். ஆமென் தோத்திரம் இந்த ஆமென் தோத்திரம் நெருக்கப்படுகிற காலங்களுக்கு பின்பு நீங்க பாருங்க ஆமென் உங்கள் மேல தேவனுடைய அபிஷேகம் பலமாய் இறங்கும். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள். உங்க நாவின் வார்த்தை அக்னியாய் புறப்பட்டு அநேக ஜனங்களை இருளில் நின்று வெளிச்சத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். ஆமென் தோத்திரம் ஆமென் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபங்களிலும் மறித்த ஆமென் தோத்திரம் ஆத்துமாக்களை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென் தோத்திரம் இயேசு சொல்லி இருக்கிறார், மறந்து விடாதீங்கள் ஆமென் நான் செஞ்சதையும் செய்வீங்க, நான் செய்யாத பெரிய காரியங்களையும் செய்வீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் தோத்திரம் பாருங்க, முன்மாறியும் பின்மாறி அபிஷேகத்தை நம் மீது அவர் ஊற்றுவார் என்று சொன்னார். ஆமென் தோத்திரம் கர்த்தருடைய ஆமென் வல்லமை இந்த தேசத்தின் மீது அது வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தர் கடைசி கால எழுப்புதலுக்கு உண்டாக ஒரு சேனையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுல நீங்களும் நானும் ஆமென் தோத்திரம் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவருக்கு தேவை. ஆமென் தோத்திரம் பாருங்க ஆமென் தோத்திரம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டி கிளிகள் பச்சை கிளிகள் எல்லாம் ஆமென் சோத்திரம் பச்சை ஆமென் பூச்சிகள் எல்லாம் ஆமென் தோத்திரம் உங்கள் விளைவை சாப்பிட்டதை போல ஆமென் தோத்திரம் உங்களை அழித்தது போல இல்லாம நான் உங்கள் மேல மனம் திரும்பி என்ன செய்ய போறேன்னா நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்களேன். ஆமென் தோத்திரம் நீங்கள் எல்லாரும் தேவ ஜனங்கள், தேவனை நம்பினாள், விசுவாசித்தாள். தேவன் கொடுக்கிற இந்த சிச்சையை அற்பமாய் எண்ணாமல் இந்த சிச்சைக்குள்ளாக ஆமென் தோத்திரம் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் ஆமென் தன்னை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னார். ஏக சிந்தையுடையவர்களாய் மாறி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய காரியத்தை ஆராய்ந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னார். முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றி தேசத்தையும் அவர் அளிக்க மாட்டாரு. நம் மீது கடைசி கால எழுப்புதலுக்காய் அபிஷேகத்தை ஊற்றி பெரிய காரியங்களை செய்து தேசத்தை விடுதலையாக போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆமென் தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் தோத்திரம் இன்னும் ஆமென் தோத்திரம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கு ஜெபம் பண்ணாம ஆமென் காலங்களை உயர்த்தி இந்த தேசத்தை பாருங்க. தேசத்துல இருக்கிறதானே அல்லேலூயா அவன் 130 கோடி ஜனங்கள், உலக நாடுகள் இருக்கிற 730 கோடிக்கு அதிகமான ஜனங்கள், அவன் எல்லா ஜனங்களையும் கத்த அவன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கத்த நடத்தணும். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா சிறையிருப்புகளும் இந்த நாட்களில் மாறணும். கத்தர் அவருடைய ஆமென் தோத்திரம் வெளியரங்கமான ஆமென் தோத்திரம் ஒரு திட்டத்தை கர்த்தர் மத்தியில அவன் நிறைவேற்ற கர்த்தனவை அதற்கு நிறைய நடத்தும்படியா நல்ல வலது கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா அவன் பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மீது தேவ ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பிரசன்னம் இறங்கி வரட்டும், தேவ அபிஷேகம் கடந்து வரட்டும், தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஐயா கடைசி நாட்களில் கர்த்தரில் ஒரு ஜெப ஆவியினாலே பிள்ளைகளை நிரப்பும், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா என்னுடைய பிள்ளைகளை மாற்று ஆண்டவரே. என்னுடைய இருதயங்களில் இருக்கிறதான பொல்லாத அசுத்தங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த காலையில் யாரெல்லாம் பாவங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் சிக்கி தவித்து வேலை வர முடியாம ஆண்டவரே கஷ்டப்படுகிறார்களோ, ஒருவேளை கடன் பிரச்சனையால் அகப்பட்டிருக்கிறார்களோ, குடும்பத்துல நிம்மதி இல்லாதபடி நிம்மதியை இழந்து தவிக்கிறார்களோ, எல்லாருக்கும் கர்த்தர் இந்த காலங்களில் ஒரு உணர்வை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல கடந்து வரட்டும். கர்த்தர் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆமென் இந்த இருளின் ஆதிக்கங்களிலிருந்து சிறையிருப்புகளிலிருந்து விடுதலை ஆக்கி ஆமென் ஸ்தோத்திரம். ஐயா அப்பா தேவ சன்னிதானத்தில் இருக்கிற வியாசுவாதத்துக்கு நிறைய பிள்ளைகளை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஐயா அல்லது கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது ஆமென் யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி உண்டாயிருக்குமே, சமாதானம் உண்டாயிருக்குமே. அப்படிப்பட்டதான அல்லேலூயா காரியங்களுக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம். ஐயா ஆண்கள், பெண்கள் ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரெல்லாம் வறுமையினால ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு அற்புதம் செய்ய ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்தில் நாங்கள் ஆண்டவர் முன்மாறியும் பின்மாறியும் பொழிய ஆயத்தமாய் நாங்கள் காத்திருக்க பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் நடந்து செல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதி கடமை மேன்மை புகழலாம் ஒரு பாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் தோத்திரம். இந்த காலை வழியில இந்த வீடியோவின் மூலியமாய் ஆமென் தோத்திரம் ஆராதனை கலந்து கொண்டு உங்களை எல்லாரையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து ஆமென் தோத்திரம் சேர்ந்து நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சத்தியபாதை ஏஜி சபை
கோயம்புத்தூர் சபையின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஆமென் தோத்திரம் நான் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென் தோத்திரம். நம்ம இணைந்திருப்போம், ஆமென் ஜெபத்தில் தரித்திருப்போம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், ஆண்டை வருகைக்காய் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. God bless you. God bless you. Stop.